ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ரஷ்மி பட்ஜெட். நான் உங்க ரஷ்மி. உங்களுக்கு பட்ஜெட்டிங்ல, சேவிங்ஸ்ல, ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்ல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்ப நீங்க கரெக்ட்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ல ஆர்டர் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஸோ உங்கள் நியூ இயர் எல்லாம் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதை சொல்லிட்டு நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற வீடியோ வந்து பட்ஜெட்டிங் தான். ஸோ 2026 ஒரு புது வருஷம். புது வருஷத்தோட பட்ஜெட்டிங், ஸோ புது செட்டப்பில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம பட்ஜெட்குள்ளே போயிடலாமா? சேல்ரி. ஸோ இந்த மந்த் வந்து நம்மளுக்கு சேல்ரி டிசம்பர் மந்தோட சேல்ரி வந்தது தான் நம்ம ஜானுக்கு பட்ஜெட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து டிசம்பர் மந்த் சேல்ரி வந்தனால தான் நான் வந்து இப்போது சேல்ரியோட இதில் வந்து என்டர் பண்ண போகிறேன். இல்லாட்டி நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு மேலே வந்து ஒர்க்கிங்காக இருக்க மாட்டோம். ஒர்க்கிங்காக இருக்க மாட்டோம்னா நம்ம ஒரு 9 to 5 ஜாப்பை வந்து நான் என்னோட ப்ராசஸ் ரேம் டவுன் ஆனதுனால நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போகுது. ப்ளஸ் பாப்பா குட்டியாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து அடுத்து வேறு ஸ்டேட்டுக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு வர்றதும், அங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் எதுவுமே அவ்வளோக்கா இல்லை. ஸோ கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து நம்மளோட வீடியோஸ் அண்ட் நம்மளோட பிஸ்னஸ், ரஷ்மி பட்ஜெட்ஸ் பிஸ்னஸ், அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து எப்படி சேலரியாக தான் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கீங்க, ஆனால் சேலரி போடுறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ லோன் அமௌண்ட் வந்து இதில் வந்து 35,000 அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து 25,000. ஸோ இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வரும். மற்ற மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸ்பென்சஸ் என் சேலரிலேருந்து நான் மேஜராக அடுத்த வருஷத்துக்காக ரெண்டுக்காகவே நான் வந்து சேலஞ்சஸில் போட்டு சேர்த்து வைக்கிறனால நம்மளோட அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாப்பாக்குனாலும் எனக்கு ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருந்தாலுமே. ஸோ பிஸ்னஸில் வந்து நம்ம இந்த தடவை நான் ஒரு 3,400 to 500க்குள்ளே இருக்கும். நம்ம வந்து சைடு ஹசில் இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ சேலரி இருக்கிறனால சைடு ஹசில் சொல்கிறேன். அடுத்த மாதத்துலேருந்து வந்து நமக்கு அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவே இருக்க போகுது. ப்ளஸ் நம்ம யூடியூப் சேனல். இது இது ஒரு பெரிய டர்ன் தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பில்ஸ் அண்ட் டெட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ பில்ஸ் அண்ட் டெட்ஸில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட 12,500 ரெண்ட், எலக்ட்ரிசிட்டிக்கு பில்க்கு வந்து நம்ம 2,000 ருபீஸ் எடுத்து வச்சுருப்போம். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து 2,300 to 500க்குள்ளே வருது. ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் 2,000 தான் நம்ம பட்ஜெட் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஃபோன் பில் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ். அண்ட் அதுக்குள்ளேயே வந்துடும். வைஃபை வந்து 600. ஸோ இதுவும் க்ளோஸ் டு அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ வாட்டர் வந்து நமக்கு 40 into 4. ஸோ 160 ருபீஸ் வந்து வாட்டருக்கு. அண்ட் பர்சனல் லோனோடது தான் நான் சொல்லிட்டேன்ல, இந்த லோன் அமௌண்ட்டோடது வந்து 35,000 வந்து இங்கே போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ்க்கு வந்து நம்ம 2,000 அலோகேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் மேபி ஒரு 1,500 கிட்ட வச்சுருக்கோம். பட் அது யூஸ் ஆகுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த டைம் வந்து கொஞ்சம் அதர் எக்ஸ்பென்சஸ்னால ஹஸ்பண்ட் வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகிறாங்க. யூஸ்வலி அவங்க ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஸோ அவங்க சேல்ஸ் ஃபீல்டு தெரியும் இல்லையா. அதனால் அவங்க எப்போவுமே வெளியவே இருப்பாங்க. அதனால அவங்க வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தாங்க. ஸோ இந்த மந்த்தெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து வீட்டிலேருந்தே இந்த டைம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்தை மட்டும் அட்லீஸ்ட். ஸோ அதனால வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ வீக்கெண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் 2,000 தான். டைப்பருக்கு வந்து 2,800. ஸோ அது க்ளோஸ் டு இல்லைன்னா கம்மியாக கூட ஆஃபர்ஸில் கிடைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பெட்ரோலுக்கு 1,000 ருபீஸ். நம்ம வண்டி வேறு கொஞ்சம்
ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அதாவது எவ்வளோ பெட்ரோல் போட்டாலுமே பெட்ரோல பயங்கரமா வண்டி குடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அத வந்து சர்வீஸ் பண்ணணும். அந்த அமௌண்ட் கூட இதுலேருந்தே எடுத்து வைக்கிறோம். இப்போதைக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணாதனால. ₹100 150 வரைக்கும் அடிக்கும்போது பெட்ரோல் லீக் ஆகுறதில்ல. இது 150க்கு மேல அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் வந்து லீக் ஆயிட்டே வருது. அதனால அது வந்து அவங்க ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஒரு 3000 கிட்ட ஆகும்னு. ஸோ அத வந்து இந்த ஃபண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்து வச்சு பண்ண வேண்டியதா இருக்கும். மத்தபடி பெரிய செலவுனலாம் வராது. சின்னதா நம்ம சர்வீஸ் பண்றது, சர்வீஸ் 600 to 1200 கூட முடிஞ்சிரும் நம்ம வண்டிக்கு. ஸோ அதனால தான். ஸோ ஆஸ் யூசுவல் பாப்பா ஃபுட்டுக்கு வந்து ₹1000 அண்ட் அவளோட ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ₹1200 அலோகேட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து அப்படியே இருக்கும். அண்ட் சாக்கோ ஜாய் ஃபண்ட் நம்மளோட ஹாப்பி ஃபண்ட் வந்து ₹500 அண்ட் பர்சனல் ஹைஜீனுக்கு பாப்பாவுக்கு வந்து 800. ஸோ பாப்பாவோடதுலேயே நான் வந்து எனக்கு ஏதாவது மந்த்லி வாங்கணும்னா அந்த மாதிரி சோப்பா இல்லை சானிட்டரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும்னா கூட நான் இதுலேயே வந்து வாங்கிக்குவேன். ஆனா மெயினா வந்து இந்த அமௌண்ட் அவளுக்காக தான். ஸோ அவளோடது வந்து நான் சொன்னேன் இல்லையா? அவளோடது பெரிய 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 லார்ஜ் குவான்டிட்டீஸ்ல வாங்கிடுவேன். அதனால அவளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் கிட்டயாவது வந்துரும். அதனால நம்ம வந்து பாக்கி இருக்கும்போது அத எடுத்து அவளுக்காக தான் வச்சிருப்போம். பட் ஸ்டில் நமக்கு ஏதாவது தேவைன்னா சின்னதா நம்ம அதுலேருந்தே எடுத்துக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேக்சின். பாப்பாவோட வேக்சின் வந்து இந்த மாசம் போணும். ஸோ அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சோனே கூட்டு வர சொன்னாங்க. ஸோ இப்ப நம்ம இதுல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வேக்சின்க்கு ரெடி ஆகுற அமௌண்ட்ட வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். அ ஸோ அதில 2000. ஸோ ஹெல்த்ல வந்து ₹1500. எங்கேயாவது இன்கேஸ் அடுத்தடுத்த மாசத்துக்கு வேக்சின் நம்ம வந்து 2000 தான் எடுத்து வைப்போமா? அதுக்கு பதிலா இந்த ஹெல்த்லேருந்து ஒரு ₹500 அந்த மாரி ஏதாவது எடுத்துக்கலாம். பிகாஸ் அதுவும் நம்ம அதுக்காக தானே வச்சிருக்கோம். ஸோ எங்கேயாவது வேணும்னா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவளோட க்ளோத்ஸ்க்கு வந்து 800. இதுலேருந்து நான் டச் பண்ண மாட்டேன். அவளோட டாய்ஸும் அவளோடது 800. நான் வந்து நெறைய டாய்ஸ் வாங்கிட்டு வருவேன். சும்மா வெளிய போய் எங்கேயாவது டாய்ஸ் பார்த்தா உடனே இவ ஞாபகம் வந்துரும். யூசுவலா இப்போ அ நம்ம வந்து வெளிய இந்த இந்த வின்டர் டைம்னால நம்ம கூட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கும். ப்ளஸ் கோல்டு ஏதாவது வந்துருமான்னு வீட்லயே தான் இருப்பா அவ. அவ பாட்டி கூட இருப்பா. ஸோ அவங்க அ ஏதாவது வெளிய போம்போது நான் டக்குன்னு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா இந்த வருஷம் வந்து நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இதுவும் குவார்ட்டர்லி அதாவது பாப்பா வந்து ஹைட் ஆக ஆக அவளோட சைஸ்க்கு தகுந்த மாரி மாத்திக்கலாமே தவிர, எக்ஸ்ட்ராவா நெறையா வாங்குறது கிடையாது. ஏன்னா, இப்ப வந்து அவங்க குரோத் ஃபேஸா அதனால அவங்களுக்கு எவ்வளோ வாங்குனாலும் வேஸ்ட்டா தான் போகுது. ஸோ அதனால குவார்ட்டர்லி பேசிஸ்ல இதையும் இது வந்து அவளுக்கு பெருசா கொஞ்சம் என்ன சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. ஸோ சறுக்கு அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்ல இப்ப குழந்தைங்களுக்கு வீட்லயே வச்சு விளையாடுற மாரியெல்லாம் வருதுல்ல. அது பார்த்தேன். ஸோ அது ஒரு 2000 to 5000க்குள்ள இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்ட எடுத்து வச்சு நம்ம வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் அவளுக்கு டாய் வாங்கிக்கலாம். ஏன்னா, அவ இப்ப டாய்ஸ் வாங்கிட்டு வந்தது கூட, அவ வந்து பழைய டாய்ஸ் எல்லாம் வந்து அப்படியே விட்டுருவா. முடிஞ்சது. அப்போ புதுசா வாங்கிட்டு வந்தா, அந்த டைம்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதையும் தூக்கி போட்டுறது தான். மத்தபடி இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே டாய்ஸ் தான். எதுனாலுமே டாய்ஸ் தான். ரிமோட்ட தூக்கி போடுறது எல்லாமே பண்ணிட்டுருக்கா இப்பதைக்கு. ஸோ, அதனால நான் இப்பதைக்கு எதுவும் புதுசா டாய்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷன்ல அதுவும் இருக்கேன். லோ பை இயர் வந்து நம்ம இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, பிக் சேவிங்ஸ்ல வந்து இந்த தடவ 15,000 ஆஸ் யூசுவல். ஸோ நம்ம வந்து நம்ம பெரிய சேவிங்ஸ முடிக்க முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது ஒரு 15,000 பர்த்டே ஃபண்ட் வந்து 400 அண்ட் ட்ராவல் நம்ம வந்து இந்த தடவ கண்டிப்பா போயே ஆகணும். ஸோ இந்த அவங்க பர்த்டே டைம்ல அவங்க அப்பாவுக்கும், பொண்ணுக்கும் ஒரே டைம்ல பர்த்டே வரும் டிசம்பர்ல. எங்க அப்பாவுக்கும் பாப்பாவோட அப்பாவுக்கும் வந்து எல்லாத்துக்கும் டிசம்பர்ல தான் பர்த்டே. 3 பர்த்டே இந்த ஃபேமிலில டிசம்பர்ல. ஸோ ட்ராவல்க்காக இந்த தடவ ₹600 எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ 1 1/2 இயர்ஸ் முடிஞ்சோனே வந்து இன்னொரு 6 மந்த்ஸ் தானே. 6 மந்த்ஸ்லயே பாப்பாக்கு வேக்சின் முடிஞ்சிரும். ஸோ அப்புறம் அவளோடது சின்ன சின்ன வேக்சின்ஸ் 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த ரொம்ப டைம் கேப் இருக்கு. ஸோ நம்ம 2000 எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 300 to 500க்குள்ள எடுத்து வச்சாலே நமக்கு போதும். அப்போ அதோட பாக்கி எல்லாம் வந்து நம்ம ட்ராவலா அவளோட சேவிங்ஸா ஏதாவது நம்ம வந்து பெருசா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எப்பவுமே 1000 இந்த தடவ வந்து ₹500 எடுத்து வைக்க போறோம். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல வந்து ₹1000 அண்ட் 100 என்வலப்ல வந்து 850 அண்ட் 2 100 என்வலப் சேலஞ்ச் பண்ண போறோம். ஒரு 100 என்வலப்னாலும் நமக்கு சேவிங்ஸ்ல போட போறோம் நமக்கு. அது வந்து இந்த பிங்க் பைண்டர் பார்த்தீங்களா? இந்த பிங்க் பைண்டர் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ்ல போட்டுருவோம்.
கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கிறேன். இந்த சேவிங்ஸ்ல போட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வயலட் கலர் பைண்டர் வந்து நம்ம ஸ்டோரோடது. இந்த பைண்டர்ல வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம ஃபோன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. பட் வாங்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் மேல ஆகப்போகுது. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால நான் வந்து ஒரு அமௌண்ட் ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். அதான் பெட்டர்ன்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ பாப்பா ஜார்ல வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது வந்து ₹500 எப்பவும் போடுவோம். எக்ஸ்ட்ராவா அவளோடதுல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தாலே அதுவும் தூக்கி இதிலயே போட்டுருவோம். ஸோ அடுத்தது வந்து காயின். இந்த காயின் ஆல்மோஸ்ட் நெறையா இதில வந்து சேவ் ஆயிருக்கு. பாப்பாவோடது வந்து. அதுலயும் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும், எனி சேஞ்சஸ் வந்து நம்ம அதிலயே தூக்கி போட்டுருவோம். ஸோ அதுதான் இது வந்து நான் இன்னும் போடல. ஸோ நம்ம வீடியோல போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இத எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதில வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன். ப்ளஸ் வீடியோ டைம்ல நம்ம வந்து இதில யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மினி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து எதில நம்ம மாசத்தோட இந்த பட்ஜெட்ல வந்து என்னென்ன மிச்சம் இருக்கோ, மீதி இருக்கோ, அது எல்லாமே வந்து மினி சேவிங்ஸ்ல நம்ம வந்து அலோகேட் பண்ணிடக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பட்ஜெட் ஜான்வரியோடது. ப்ளஸ் இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் ஸ்டிக் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். அடுத்த வருஷம் எப்படி ஆகும்? ரெண்ட் வந்து 1 வருஷத்துக்கு தான் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்? நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட யூடியூப் சேனல் எல்லாமே வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ப்ளஸ் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்க சப்போர்ட்டும் இதில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. நீங்க பண்ற ஒரு ஆர்டருமே எனக்கு வந்து இப்போ வந்து லைஃப் சேஞ்சிங் தான் நான் சொல்றேன் இல்லையா? நமக்கு சேலரி வரப்போறதில்ல. ப்ளஸ் ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இத்தன நாள் சேலரி வாங்கிட்டு இருந்து, நமக்குன்னு ஒரு எடுத்து வச்சுட்டுருக்கும்போது, திடீர்னு இல்லாம போகும்போது வந்து அது ஒரு பெரிய லாஸ் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக் தான் எனக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து உ உ ஒண்ணுமே இதுவரைக்கும் சைட் ஹஸ்லயே நம்ம பண்ணது கிடையாது. இந்த சேலரில ஒரு 10 பிளஸ் இயர்ஸா சேலரி வாங்குறோம். ஆனா, பெரிய சேவிங்ஸும் கிடையாது. ஒரு சைட் ஹஸ்ல் கூட பண்ணது கிடையாது. ஆனா, அதுல வந்து நான் ஒரு பிசினஸ் பண்ணி நமக்கு ஒரு ₹3000 அதுலேருந்து வந்திருக்குங்கிறதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிஜமா சொல்லணும்னா. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க நம்பி என்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்றதுனால தான் எனக்கும் அம் எ பூஸ்ட்டா இருக்கு நிஜமா. நீங்க பண்ற ஒரு கமெண்ட்டுமே எனக்கு வந்து திருப்பி வீடியோ எடுத்து போடுறது. ஏன்னா, பாப்பா வந்து தூங்கியிருக்கிற டைம் தான் என்னோட பிஸ்னஸும் பண்ணிக்க முடியும். இல்ல அவ கொஞ்சம் எங்கேஜ்டா அவ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு எங்கேஜ்டா அவ அவ வந்து விளாண்டுட்டு இருந்தா தான், நான் என்னோட வேலையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி இப்ப பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் நான் பண்றேன். ஸோ அதுவே எனக்கு வொர்க் இருந்த வரைக்குமே அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு ஆல்டர்னேட்டிவ் வே கடவுள் காட்டுறதும் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னோட ஜர்னில இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ நம்மளோட பட்ஜெட்டிங் இவ்வளோதான். ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து நம்மளோட கேஷ் ஸ்டஃபிங் வீடியோல பார்ப்போம். அதுவரைக்கும் மக்களே டேக் கேர். பாய் பாய்.